ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான எம்மியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுவும் சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணலாம், டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாஸ்மதி அரிசி நான் 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு ஆஃப் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்ச அரிசியை 5 நிமிஷம் தண்ணி போட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஏன் விடுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸ், கேபேஜ், கேரட் இதெல்லாம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது சிக்கனை 65 மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஓவர் குக் பண்ண வேணாம், ஓரளவுக்கு சாஃப்டாக பொரித்து ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகும். அதை நம்ம முதல்ல பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டு சாட்டே பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். இப்போது நம்ம 65ல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா பொடியாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பொடியாக வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமான சங்க்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நல்லா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில். நான் சிக்கன் பொரிஞ்ச எண்ணெயை அதையே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நறுக்குன வெறும் பூண்டை மட்டும் போட்டுக்கோங்க. நறுக்குன பூண்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது நல்லா பொரியட்டும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாஃப்டாக இருக்கக்கூடாது, எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போது நான் எக்கு 2 ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்புக்கு 2 எக்கு கரெக்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, பெப்பர் போட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் தனியாக கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த பூண்டு கூடயே நான் போட்டுக்கிறேன். எக்கு நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஸ்க்ராம்பிள்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கேபேஜ், கேரட், கொஞ்சம் கேப்சிகம். ரைஸ் எவ்வளவோ அதே ஈக்குவல் குவாலிட்டிக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது, அதுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசினா 2 கப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் கார்ன் கூட செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன் உங்களுக்கு பிடிக்கும்னா ஸ்வீட் கார்ன் கூட நம்ம குக் பண்ணி இது சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ஓவர் குக் பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஸ்பூன் லைட் சோயா சாஸ் நான் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபைனாக நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாஸில் ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய விட வேண்டாம், எல்லாமே ஒரு ஸ்பூன் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, சாஃப்டாக இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ண பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக லாங்காக இருக்குது. ரைஸ் எப்பவுமே 5 மினிட்ஸ் தான் நல்லா குக் ஆகணும். இப்போது இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பொரிச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சூப்பராக இருக்குது, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி கூட. நம்ம வீட்லேயே பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சண்டேயில் நம்ம பசங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு பதிலாக சண்டே இந்த மாதிரி காம்போவாக பண்ணி தரலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் வினிகர் நான் விட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கணும், உடனே எடுத்துடாதீங்க. இது எல்லாமே நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுக்கலாம், இன்னும் உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நம்ம ஒரு நல்ல டாஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்
வெஜ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது வந்து டிராகன் சிக்கன் கூடலாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த சிக்கன் நூடுல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு எங்கள் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.